கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படட்டும். எனது சொந்த ஒரு சேலம் பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் டேம், அங்கே தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே தேவனை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தோம். நாங்கள் யாருக்குமே இயேசுனா யாருன்னே தெரியாது. ஒரு மலைக்கு கூட ஒரு சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது. சரியான ஒரு தேவனை அறியாத குடும்பம், மற்ற மார்க்கத்தில் மிகவும் தீவிரமான ஒரு குடும்பத்தம். ஒரு நாள் இந்த இயேசு எங்களுக்கு தேவைப்பட்டார். அசுத்தாவின் போராட்டத்து நிமித்தம் விடுதலை இல்லாதிருக்கிற சமயத்தில், எங்கு போயும் விடுதலை கிடைக்காதிருக்கிற சமயத்தில், நாங்களாகவே சொல்லப்போன நானாகவே 6வது படிக்கிற வயசுல தேவனுடைய ஆலயத்தை தேடி போனோம். அசுத்தாவினால பாதிக்கப்பட்ட என்னுடைய தாயார் எந்த சாமியால விடுதலையாக்க முடியாம ராத்திரி ஆலயத்திற்கு போன போது இயேசு என்கிற நாமம் என் தாயாரை விடுதலையாக்கினது. எங்கேயோ போய் பார்த்தோம். ராத்திரி 12 மணிக்கு என் தாயார் விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று எங்கள் முழு வாழ்க்கையும் நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்குள் வந்தோம். ஆலயத்திற்கு போனோம், சத்தியத்தை கேட்டோம், தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஸ்நானங்களை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், சபையில் இருந்து வளர்ந்தோம். நாட்கள் சென்றபோது கர்த்தர் என்னை கனமான இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்தார். வேதாகம கல்லூரி படித்து ஏறத்தாழ ஒரு 24 வருடங்களாய் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரு சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பையும் தேவன் தந்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகள், 2 காலேஜ் படிக்கிறாங்க. எங்கேயோ இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் எங்களை தொட்டது. இயேசு மட்டும் இல்லாமல் போயிருந்தால், அல்லது இயேசுவை நாங்கள் அறியாமல் போயிருந்தால், எங்க வாழ்க்கை பிசாசு முழுவதுமாய் நாசம் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த இயேசு என்கிற தெய்வத்தை அறிந்ததினால் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனது திருமணத்தில், எங்கள் திருச்சபையில் திருமணம் நடந்த போது ஏதாவது சொல்றியா அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். சொல்லுன்னு சொன்னார். திருமணத்து கடைசியில் மைக்கு வாங்கி சொன்னேன், இயேசுவை அறியாதவனா இந்த ஆலயத்திற்கு வந்தேன், இயேசுவை அறிவிக்கிறவனா கர்த்தர் என்னை மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு குறித்து ஒரு சின்ன சாட்சி. லைவ் எல்லாம் போகிறதுனால, ஊரெல்லாம் பாக்ஸ் வச்சிருக்கிறதுனால சாட்சிகளை ரொம்ப ஆழமாக சொல்ல முடியாத காரணத்தினால் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள கர்த்தர். ஒரு மனிதன் வானத்தின் கீழே இருக்கிற எந்த மனிதனானா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் இந்த இயேசுவை தேடி வரும்போது, அவன் எப்பேற்பட்ட சிக்கலில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அவனை விடுதலை தந்து நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல சபையில சேர்த்து அவன் நல்ல மனுஷனாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்வதை பாக்கியமாக எண்ணுகிறோம். இந்த தெய்வத்துக்கு பணிவிடை செய்வதிலே பாக்கியமாக எண்ணுகிறோம். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வராதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாய் போயிருக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் இருதயத்தில் ஆழமா நினைக்க வேண்டிய ஒன்று, நீர் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா?
இப்படித்தான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார். அருப்புக்கோட்டை எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. வேதாகம கல்லூரி படிக்கும் போதே என் கூட சில நண்பர்கள் இப்படி சொன்னார்கள். நாங்கள் 343 பேர் படித்தோம். அப்படி சும்மா ரெஸ்ட் டைம்ல பேசிட்டு இருந்தோம். எங்க போற, என்ன செய்ய போற, என்ன ஊழியம் செய்ய போற அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது 2 கேள்வி கேட்காம போக மாட்டோம். எங்க போய் ஊழியம் செய்ய போற 1, 2 எந்த ஊர்ல பொண்ணு எடுக்க போற அப்படின்னு கேட்போம். அப்ப ஒருத்தன் என் காதுல வந்து சொன்னான், சர்க்குணம் நீ எங்க பொண்ணு எடுக்கிறியோ இல்லையோப்பா, நாகர்கோயிலில் பொண்ணு எடுத்துற என்ன, ஏன்னா அங்கதான் ஹலோனா கூட கிலோன்னு கேட்கும்பா, எப்படியாவது எடுத்துரு, நீ கஷ்டப்பட்டா கூட அந்த குடும்பத்துக்காரங்க உன்னை வாழ வச்சிருவாங்க அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். என்னென்னமோ தெரியல, எனக்கு நாகர்கோயிலில் பொண்ணு கிடைக்காம வெடி வெடிக்கிற சிவகாசியில தான் பொண்ணை கர்த்தர் தந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல. ஆமீன் சொல்லுவீங்களா? எங்க ஊழியம் செய்ய போற? ஒருத்தர் சொன்னா, ஏதாவது ஒரு பாஸ்டரை பாரு, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற பாஸ்டர் பாரு, எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள போயிரு, நிச்சயமா அந்த பாஸ்டர் உனக்கு சர்ச்சை தந்தே தான் ஆகணும், அதனால அப்படி ஏதாவது பாருனா. அப்படி எனக்கு அமையல. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இன்னொருத்தர் சொன்னா, ஏதாவது நடக்காத சர்ச் இருக்கும், அங்க போய் சேர்ந்துரு, ஈஸியா நீ சர்ச் நடத்தலாம்னா. அப்படி எனக்கு வரல. நானா போய் உக்காந்து வேதாகம கல்லூரி ஆரம்பிச்ச கால படிச்சு புதுசுல ஊழியத்துக்கு போன்னு அனுப்பிட்டாங்க. பட்டமளிப்பு விழான்னு ஒன்று நடக்கும், நீங்களாம் போயிருப்பீங்க. அது ஐபிசி ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனம், ரொம்ப நிறைய ஊழியர்களை உருவாக்குற ஒரு ஸ்தாபனம். நிறைய பட்டமளிப்பு விழா நடக்கும். எங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும்போது ஒரு பிரசங்கியார் இப்படி பிரசங்கித்தார், நீ போ, தேசம் உன் வசமாய் மாறும், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள், கொத்து கொத்தாய் ஆத்துமாக்கள் வரும், கிராமங்கள் உன் வசமாய் மாறும், போ. எங்களுக்கு அப்படி ஜிக்கு 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 ஜிக்குன்னு ஏறுனுச்சு. ஆஹா, ராஜாக்கள் வருவாங்க, கிராமம் வசமா மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் ஊழியத்தை ஆரம்பிச்சா 3.25 வருஷ காலங்கள் 4 வயதான பாட்டிமார்கள் அவர்கள் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. ஏறத்தாழ 3.25 வருஷம். 5வது யாராவது வந்து சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆளு சேரல. ஐயோ, இந்த உலகத்தில் மிகவும் கடினமான ஊழியம் எது என்று கேட்டால் வயதானவர்களை வைத்து நடத்துவது. ஒன்ன பாருனா என்ன பார்க்கும், என்ன பாருனா ஒன்ன பார்க்கும், திடீர்னு எந்திரிச்சு நடந்துடும். அது நாகர்கோயில் வயதானவனா கூட பரவாயில்ல, சோத்திரமாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கும். இது மதுரை பக்கம் உள்ளது, திடீர்னு எந்திரிச்சு அது பாட்டுக்கு நடந்துடும். சத்தம் போட முடியாது, திட்ட முடியாது, ஏன்னா அதை விட்ட எனக்கு ஆத்துமாக்களும் கிடையாது. பெரிய கஷ்டம். அப்ப எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதே வாடகை வீடு 50 பேர் உட்கார ஹால் வாடகைக்கு எடுத்திருந்தேன், அதே பாய், அறிவிப்பு பலகை, ஒரு குடை நிறைய தண்ணி, டாய்லெட்டை நல்லா சுத்தம் பண்ணி பெனாயெல்லாம் ஊத்திருந்தேன், நல்லா அழகா வச்சிருந்தேன். அந்த ஃபுல் பீட்டுக்கு ஏறும்போது இந்த 4 வயசானதை பார்த்து எனக்கு இந்த பிரசங்கர் ஞாபகத்துக்கு வந்துடுவார். கிராமங்கள் உன் வசமா மாறுன்னு சொன்னாரு. இந்த கிளவிகளை வச்சு பாரடிச்சுட்டே இருக்கிறோமே ஆண்டவரே, இது எப்ப என் நிலைமை மாறும்? அந்த பிரசங்கர் எங்கேயாவது கிடைச்சாருன்னா 3.25 வருஷம் நாயா பேய அலையிறேன், ஒரு ஆத்துமாக்கள் கிடைக்கல. அப்புறம் கிருபையா அந்த ஊழியங்களெல்லாம் மாறி கொஞ்சம் எங்கள் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னத்துக்கு அந்த 3.25 வருஷம் இந்த பாட்டிகளை என் சர்ச்சில் வச்சிருந்தீர், என்னத்துக்கு? ஆண்டு எனக்கு ஞாபகப்படுத்தினார், இங்க வாப்பா,
நீ வேதாகம கல்லூரி படிச்சு புதுசு தானே? ஆமா. ராகத்தை நீ மாத்தி தான் பாடின. அந்த பாட்டி ஒன்று ஏதாவது கேட்டுச்சான்னு கேட்டாரு. கேட்கல. பிரசங்கத்தை நீ மாத்தி தான் பண்ண. இந்த பாட்டி ஒன்று ஏதாவது கேட்டுச்சா? இல்ல. நீ உருவாகுங்கிறதுக்காகவே அந்த 4 வயசான பாட்டிமார்கள் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் தேவன் நம்ம நடத்துற வழிகள் பிடிக்காதவைகளா இருக்கும். ஆனா முடிவில் அவைகள் தான் மகிமை உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிற்கிறோம். ஸ்தாபனங்களை போய் நிற்கிறோம். ஊழியர் கூட்டங்களை போய் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு அடித்தளமிட்ட அந்த 4 வயசான பாட்டிமார்கள். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும்? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ராத்திரி என் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி சொல்றேன். உங்களை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்கள் ஊழியத்தை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்கள் சபையை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்கள் ஸ்தாபனத்தை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்கள் கணவரை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வீட்டை நீங்களே அற்பமா எண்ணாதீங்க. நீங்க எவைகளெல்லாம் அற்பமா எண்ணாமல் அதுல காத்திருக்கிறீங்களோ ஒரு காலத்தில் அவைகள் அற்புதங்களாய் பிரமிக்கத்தக்க அதிசயங்களாய் மாறிவிடும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற மகா பெரிய சத்தியம். ஆமேன்னு சொல்வீங்களா? 3000 படகுகள் கெனசரேத்து கடற்கரையில் 3000 போட் இருந்ததாக ஒரு வேத குறிப்பு இப்படி சொல்லுகிறது. அது சரித்திர பின்னணி. கெனசரேத்தில் 2999 படகுக்கும் இயேசு போகல. ஒரு படகுக்கு போனார். என்ன காரணம்? அவன் பிடித்த வலையை அற்பமா இன்னை தூக்கி எறியல. மீண்டும் இதில் ஏதாவது கிடைக்கும் என்று அலசி கொண்டிருக்கிறான். எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு. என்றைக்கு தோற்று போச்சு தூக்கி எறியாம மீண்டும் நாம் அலசுகிறோமோ அங்கே கர்த்தர் வந்து நிற்பார். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி கூட நீங்க யோசித்து வந்திருக்கலாம். அவ்வளவுதான், இனி எல்லாம் இதை அலசி என்ன செய்ய அப்படி நம்ம நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ திரும்ப அலசிப்பார், நீ திரும்ப அதை செய்து பார். உன் வாழ்க்கையில பெரிய பலனை காண கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம்.